Welcome to Blue Stars Higher Secondary School students. In today's subject is Science in Biology part, Standard 6 Standard. Dear students, in our previous classes, what are the topics we was learnt? Many topics from this lesson chapter 14 and water. In today's class, we are going to see about worksheet from this lesson, water lesson. Next we will see. Okay, chapter 14 water lesson. First question is prepare the poster on ways of saving water. நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு போஸ்டர் ப்ரிப்பேர் பண்ணணும். போஸ்டர் மீன்ஸ் நம்ம அழகாக நம்ம என்ன பண்ணலாம், வால்ஸ்லலாம் நம்ம ஓட்டுவாங்கள்ல போஸ்டர்ஸ், அந்த மாதிரி நீங்கள் A4 ஷீட்டில் ரெடி பண்ணிட்டு வரணும். அதாவது எந்த அளவுக்கு நம்ம வந்து வாட்டரை சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டயக்ராம்ஸ் பண்ணி அந்த மாதிரி ஸ்லோகன்ஸ் ரைட் பண்ணி இல்லை கோட்ஸ் ரைட் பண்ணி அந்த மாதிரி அழகாக நீங்கள் என்ன பண்ணணும், A4 ஷீட்டில் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். தட் இஸ் யுவர் ஃபஸ்ட்டு கொஸ்டின். ப்ரிப்பேர் எ போஸ்டர் ஆன் வேஸ் ஆஃப் சேவிங் வாட்டர். எந்தெந்த டிஃப்ரெண்ட் வேஸில் வாட்டரை சேவ் பண்ண முடியும் அப்படின்ட்டு ஒரு போஸ்டர் வி வில் ப்ரிப்பேர். You will prepare and come. Then second one is write a few slogans. Write a few slogans. Write a few slogans of your own on the topic save water. நீங்களே என்ன பண்ணணும், ஓனா ஸ்லோகன்ஸ் ரைட் பண்ணணும். ஒரு few slogans means ஒரு 5 slogans you will write on the A4 paper. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், சேவ் வாட்டரை பற்றி நீங்கள் ஸ்லோகன்ஸ் ரைட் பண்ணணும். ஓகேவா? Then third one is when does a draft occur? When does a draft occur? ஆக்சுவலாக எப்போ நடக்கும் இந்த டிராஃப்ட்? அதாவது ஒரு லாங் பீரியடே ரெயின்ஃபால், ஒரு லாங் பீரியட் டைமில் ரெயின்ஃபாலே வரலனா அப்போ என்ன நடக்கும், இந்த டிராஃப்ட்ன்ற ஒரு விஷயம் நடக்கும். நீங்கள் என்ன பண்ணணும், அந்த மாதிரி ரைட் பண்ணிட்டு வரணும். அது மட்டும் இல்லாமல் வாட் ஆர் த ஸ்டேட்ஸ் அப்படின்றதையும் நீங்கள் என்ன பண்ணணும், நெட்டில் சர்ச் பண்ணி ரைட் பண்ணிட்டு வரணும். தென் ஃபோர்த் ஒன் இஸ் லிஸ்ட் 3 activities in which you can save water. அது மட்டும் இல்லாமல் ஒரு 3 activities எப்படி நீங்கள் ரெயின் வாட்டரை சேவ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 activities you will search your net and write on A4 sheet. Then fifth one is fill in the blanks. First one is the process of changing of water into vapor is called dash. Already I told, it's very easy answer. Second one is the process of changing water vapor into water. This is also very easy. Already we are seen the topic. So you will prepare and you will find out and write your answer. Then third one is no rainfall for a year or more may lead to dash in that region அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து 1 இயர்க்கு ரெயின்ஃபால் இல்லைன்னா அப்போ என்ன நடக்கும், அது எந்தெந்த ரீஜியனில் அப்படின்றத யூ வில் ஃபைண்ட் அவுட் அண்ட் ரைட். தென் ஃபோர்த் ஒன் இஸ் எக்ஸசிவ் ரெயின்ஸ் மே காஸ், அதாவது ரொம்ப அதிகமாக ரெயின்ஸ் இருந்ததுன்னா என்ன நடக்கும். தென் வாட்டர் டேபிள் ரெஃபர்ஸ் டு, சிக்ஸ்த் ஒன் இஸ் வாட்டர் டேபிள் ரெஃபர்ஸ் டு வாட், ரைட் தி ஆன்சர். தென் செவன்த் ஒன் இஸ் இன் கேஸ் ஆஃப் insufficient rainfall farmers rely on அப்படின்றதுக்கு நீங்கள் ஆன்சர் ரைட் பண்ணணும். தென் சப்போஸ் இன்கேஸ் இன்சஃபிஷியன்ட் ரெயின்ஃபால், அதாவது அதிகமாக ரெயின்ஃபால் வரலனா வாட் ஹேப்பன் ஃபார் ஃபார்மர்ஸ் அப்படின்றத யூ வில் ஃபைண்ட் அவுட் அண்ட் ரைட். தென் எய்த் ஒன் இஸ் ரைட் 2 examples ஆஃப் ஈச் ஆஃப் தி ஃபாலோவிங். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஃப்ளட் ப்ரோன் ஏரியாஸ் இன் இந்தியா. 2 examples. What are the areas in India அப்படின்றத you will find out and write. Then sources of potable water. Potable water உடைய sources என்ன. Then ninth one, write the short note on rainwater harvesting. Already நம்ம பார்த்துட்டோம். What are the rainwater harvesting? How many types they have? அதாவது ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் have 2 types. What are the types? Direct rainwater harvesting and indirect rainwater harvesting.
நீங்கள் அதை பற்றி ஒரு ஷார்ட்டாக நோட்ஸ் ரைட் பண்ணணும். தென் 10th one, give reason. Most of the water falling on the lands as rain goes back into the ocean. நீங்கள் இதுக்கு reason ரைட் பண்ணணும். Okay students, once again I read that 10 questions. First one is, prepare a poster on ways of saving water. Prepare a poster on ways of saving water. Then second one is write a few slogans of your own on the topic save water. Then third one is, when does a drought occur? Fourth one is, list 3 activities in which you can save water. Then fill in the blanks. The process of changing of water into vapor is called dash. The process of changing water vapor into water is called dash. Then no rainfall for a year or more may lead to dash in that region. Excessive rains may cause dash. Then sixth one, what table refers to? அதாவது water tables refers to. Then water table refers to. In case of insufficient rainfall, farmers rely on dash. Write 2 examples of each of the following. Flood prone areas in India, 2 dashes, and source of potable water, dashes. Then write the short note on rainwater harvesting. Then 10th one is, give reason. Most of the water falling on the lands as rain goes back into the ocean. Okay students, in today homework is complete the worksheet. I will send one video for your easy understanding in that related worksheet. I will send PDF easily to see the question. Okay students, in today homework is complete the worksheet. அழகாக நீங்கள் என்ன பண்ணணும், A4 ஷீட்டில் ரைட் பண்ணி keep it in your home. அதுக்கப்புறம் நாங்கள் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து சப்மிட் பண்ணால் போதும். Thank you students, thank you for your cooperation.